ஹாய் கைஸ், நம்ம சேனலில் நிறைய கண்டென்ட் பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள், உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் வேணுமா? அப்போ நம்ம டைம் டு டென் டிஜிட்டல் ஏஜென்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஷேர் பண்ணுற சூப்பர் யூஸ்ஃபுல் யூடியூப் டிப்ஸ், வியூஸ், பூஸ்ட் ட்ரிக்ஸ், தம்ப்நெயில் ட்ரிக்ஸ் அண்ட் ஈவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி லைக் இன்ஸ்டாகிராம் growth, ஃபேஸ்புக் ஆட்ஸ், SEO டிப்ஸ் அண்ட் மோர். வெதர் நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் இல்லை ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பிஸ்னஸை செமையாக க்ரோத் பண்ணும். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அஜித்குமார் கேஸை திமுக எப்படிலாம் திசை திருப்பக்கூடாதோ அந்த மாதிரி திசை திருப்பி கொண்டு இருக்கு. அதுக்கு பிஜேபி பயன்படுத்தி கொண்டு இருக்கு. இதை திசை திருப்பி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றதை விட தமிழக மக்களை முத்தாளாகிட்டு இருக்காங்க திமுக. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது திமுக தொடர்ந்து இந்த ஒரு கேஸுக்கு கேஸ் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு 3 நாள் இந்த கேஸ் திமுக அரசு ஒழுங்காக செயல்படலை. முக்கியமாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இருக்கும் காவல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கொடூரமான செயலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் மீதும் முக்கியமாக திமுக அரசு மீதும் நிறைய குற்றச்சாட்டுகள் பல அரசியல் கட்சி தலைவர்கள் திமுக அரசு தான் விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் திமுக இதுக்கான பதில் ப்ராப்பராக கொடுக்க முடியல. இப்போ திமுக இந்த ஒரு கேஸ் கம்ப்ளீட்டாக நிகிதா மீது தள்ளுவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு சினாரியோ திமுகவோட ஐடி விங்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிகிதா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க, ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் என்ன தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க அஜித்குமார் அவர்களோட மரணத்தில். உண்மையாலுமே எனக்கும் அஜித்குமாருக்கும் எந்த தொடர்பும் கிடையவே கிடையாது. ஸோ நான் அஜித்குமாரை பார்த்தது கூட கிடையாது. ஸோ நான் ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தேன். ஆனால் காவல் அதிகாரிகள் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் நான் நினைத்து கூட பாருங்களேன். என்னோட அப்பா முன்னாள் அரசு அதிகாரி. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு தாய் இருக்காங்க. அந்த தாயோட கால் ஊனமாக இருக்கு. அவங்கள தான் நான் பார்த்து கொண்டு இருக்கேன். மற்றபடி எனக்கும் அஜித்குமாருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. வேணும்னே திமுக நிர்வாகி சண்முகம் அவர்கள் இந்த ஒரு கேஸை என் பக்கம் திருப்பி விட பார்க்குறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முகம் அவர்கள் ஷூட்டிங்காக என் காரை கேட்டாங்க. நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கும் சண்முகத்துக்கும் சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போ சண்முகம் அவர்கள் என் மேலே கோபத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவோட கவுன்சிலர் அதுக்கப்புறமா ஒரு உயர் அதிகாரி அஜித்குமார் அவர்களோட வீட்டில் 50 லட்சம் பணம் தர அப்படிங்கிற பேரம்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா நிகிதா அவர்களோட ஸ்பீச்லேயும் திமுக சண்முகம் திமுகவோட நிர்வாகி பேர் அடிப்படுகிறது. அதே மாதிரி அஜித்குமார் அவர்களோட வீட்டில் 50 லட்சம் தரேன் அப்படி சொல்லி பேரம் பேசுனது திமுகவோட கவுன்சிலர் பேர் அடிப்படுது. தொடர்ந்து இந்த ஒரு கேஸ் திமுகவுக்கு ஒரு எகெயின்ஸ்ட் ஒரு நெகட்டிவான கேம்பெயின் உருவாக்கி கொண்டிருக்கு. அதனால் திமுக என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேஸை கம்ப்ளீட்டாக நிகிதா மீதும் பிஜேபி மீதும் தள்ளி விடுவதற்கு பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. நீங்கள் சன் டிவி அதுக்கப்புறமா கலைஞர் டிவி திமுகவுக்கு சாதகமாக இருக்க டிவி சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சோஷியல் மீடியா பேஜை செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து அஜித்குமார் அவர்களோட கேஸ் நிகிதா அவர்களை சம்மந்தப்படுத்தி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நிகிதா அவர்களோட புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணி இது மற்ற சேனல்லாம் நிகிதா அவர்களோட புகைப்படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் சன் டிவி கலைஞர் டிவி நிகிதா அவர்களோட புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணி அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக நிகிதா அவர்கள் இந்த ஒரு கேஸ் காவல் அதிகாரிகளுக்கு பயங்கரமான ப்ரெஷர் கொடுக்கல. 20 பவுண்ட் நகைனா சாதாரண விஷயம் இல்லை, ஏன் ப்ரெஷர் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய நியூஸ், அதாவது திமுகவுக்கு சாதகமாக இருக்க நியூஸ் சேனல்ஸ் பத்திரிகையாளர்கள் கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து தான் இப்போதான் திமுகவோட உண்மையான ஸ்ட்ராட்டஜி. அதாவது அண்ணாமலையும் நிகிதா அவர்களும் இருக்க ஒரு புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணி ஸோ அண்ணாமலைக்கும் இந்த ஒரு கேஸுக்கும் தொடர்பு இருக்கு. அதாவது நிகிதா அவர்களுக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்பு படுத்தி திமுக பேசிக்கொண்டே இருக்கு. ஆனால் இதுக்கும் நிகிதா அவர்கள் தன்னோட பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணாமலைக்கும் என்னதுக்கும் தொடர்பு கிடையாது. ஸோ அண்ணாமலை அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடைப்பயணம் செய்திருந்தாங்க. அந்த நடைப்பயணம் செய்யும்போது நான் அண்ணாமலை கூட ஃபோட்டோ எடுத்தேன், அவ்வளோதான். வேற எந்த விதமான தொடர்பும் எனக்கும் அண்ணாமலைக்கும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலுமே திமுக தொடர்ந்து நிகிதாவையும் பிஜேபியும் தொடர்பு படுத்தி பல விஷயங்கள் பரப்பிக்கொண்டு இருக்கு. ஸோ நிகிதாவுக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பரப்பிக்கொண்டு இருக்கு. இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக மேட்டரில் ஞானசேகர் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் கூடயும் பர்சனலாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க.
அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதுக்கான விளக்கத்தை திமுக என்ன கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறைய இடத்துக்கு செல்வோம், யார் யாரையும் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க, இதுக்கு வந்து எங்கள் கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான், அதாவது திமுக தான் சொன்னது. ஆனால் அதே திமுக தான் இப்போ வந்து அண்ணாமலையும் நிக்கிதாவையும் தொடர்பு படுத்தி வந்து பேசிக்கொண்டு இருக்கு, அவங்களோட நியூஸ் சேனலில் பப்ளிஷ் பண்ணிக்கொண்டு இருக்காங்க. இதுக்கான விளக்கத்தை நிக்கிதா அவர்களே ஓப்பனாக சொன்னாலுமே நிக்கிதா மீது வந்து தன்னோட, அதாவது காவல் அதிகாரிகள் மீது எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து ப்ரூவ் பண்ணுவதற்காக நிக்கிதா மீது இந்த ஒரு கேஸ் வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபியை வந்து இந்த ஒரு கேஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணிட்டா, ஸோ பிஜேபிக்கு எகென்ஸ்டான வாக்கு தமிழகத்தில் அதிகமாக இருக்கும், அதனால தமிழக மக்கள் வந்து இதை நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி திமுக வந்து நம்பிட்டு இருக்கு. ஓப்பனாக சொல்லணும்னா தமிழக மக்களை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு வந்து மைண்டில் வந்து வருது. ஸோ உங்களுக்கு மைண்டில் வந்து என்ன வருது? ஸோ நீங்கள் இந்த ஒரு கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யாருக்கு இந்த கேஸுக்கும் யாருக்கும் தொடர்பு இருக்கும்? ஹாய் கைஸ், நம்ம சேனலில் நிறைய கண்டென்ட் பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள், உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் வேணுமா? அப்போ நம்ம டைம் டு டன் டிஜிட்டல் ஏஜென்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை ஷேர் பண்ணுற சூப்பர் யூஸ்ஃபுல் யூடியூப் டிப்ஸ், வியூஸ், பூஸ்ட் ட்ரிக்ஸ், தம்ப்நெயில் ட்ரிக்ஸ் அண்ட் ஈவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி லைக் இன்ஸ்டாகிராம் க்ரோத், ஃபேஸ்புக் ஆட்ஸ், SEO டிப்ஸ் அண்ட் மோர். வெதர் நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் இல்லை ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பிஸ்னஸை செமையாக க்ரோத் பண்ணும். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, மறக்காமல் செக் பண்ணி. அஜித்குமார் கேஸை திமுக எப்படிலாம் திசை திருப்பக்கூடாதோ அந்த மாதிரி திசை திருப்பி கொண்டு இருக்கு. அதுக்கு வந்து பிஜேபி வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கு. இதை திசை திருப்பி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றதை விட வந்து தமிழக மக்களை முத்தாளாகிட்டு இருக்காங்க திமுக. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது வந்து திமுக வந்து தொடர்ந்து இந்த ஒரு கேஸுக்கு வந்து கேஸ் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து இந்த கேஸ் வந்து திமுக அரசு ஒழுங்காக செயல்படலை. முக்கியமாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இருக்கும் காவல் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப கொடூரமான செயலை வந்து செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் மீதும் முக்கியமாக திமுக அரசு மீதும் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் பல அரசியல் கட்சி தலைவர்கள் திமுக அரசு தான் வந்து விமர்சனம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் திமுக வந்து இதுக்கான பதில் வந்து ப்ராப்பராக வந்து கொடுக்க முடியல. இப்போ திமுக வந்து இந்த ஒரு கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக நிக்கிதா மீது வந்து தள்ளுவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு சினாரியை வந்து திமுகவோட ஐடி விங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நிக்கிதா அவர்கள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் வந்து என்ன வந்து தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க அஜித்குமார் அவர்களோட மரணத்தில். உண்மையாலுமே எனக்கும் அஜித்குமாருக்கும் எந்த தொடர்பும் கிடையவே கிடையாது. ஸோ வந்து நான் அஜித்குமாரை பார்த்தது கூட கிடையாது. ஸோ நான் ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தேன். ஆனால் காவல் அதிகாரிகள் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் நான் நினைத்து கூட பாருங்கள. என்னோட அப்பா வந்து முன்னாள் அரசு அதிகாரி, அதுக்கப்புறமா எனக்கு வந்து தாய் வந்து இருக்காங்க, அந்த தாயோட கால் வந்து ஊனமாக இருக்குது, அவங்கள தான் நான் பார்த்து கொண்டு இருக்கேன். மற்றபடி வந்து எனக்கும் அஜித்குமாருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. வேணும்னே திமுக நிர்வாகி சண்முகம் அவர்கள் இந்த ஒரு கேஸை என் பக்கம் வந்து திருப்பி விட பார்க்குறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் அவர்கள் வந்து ஷூட்டிங்காக என் காரை வந்து கேட்டாங்க, நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கும் சண்முகத்துக்கும் சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போ இருந்து சண்முகம் அவர்கள் என் மேலே கோபத்தில் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவோட கவுன்சிலர், அதுக்கப்புறமா ஒரு உயர் அதிகாரி வந்து அஜித்குமார் அவர்களோட வீட்டில் வந்து 50 லட்சம் பணம் தர அப்படிங்கிற பேரம்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா நிக்கிதா அவர்களோட ஸ்பீச்லேயும் வந்து திமுக சண்முகம், திமுகவோட நிர்வாகி பேர் வந்து அடிப்படுகிறது. அதே மாதிரி அஜித்குமார் அவர்களோட வீட்டில் வந்து 50 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசுனது வந்து திமுகவோட கவுன்சிலர் பேர் வந்து அடிப்படுது. தொடர்ந்து இந்த ஒரு கேஸ் வந்து திமுகவுக்கு ஒரு எகெயின்ஸ்ட் ஒரு நெகட்டிவான கேம்பெயின் வந்து உருவாக்கி கொண்டிருக்கு. அதனால் வந்து திமுக என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கேஸை கம்ப்ளீட்டாக நிக்கிதா மீதும் பிஜேபி மீதும் தள்ளி விடுவதற்கு பயங்கரமாக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. நீங்கள் சன் டிவி, அதுக்கப்புறமா கலைஞர் டிவி, திமுகவுக்கு சாதகமாக இருக்க டிவி சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ், சோஷியல் மீடியா பேஜை செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து அஜித்குமார் அவர்களோட கேஸில் வந்து நிக்கிதா அவர்களை சம்மந்தப்படுத்தி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நிக்கிதா அவர்களோட புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணி, இது மற்ற சேனல்லாம் வந்து நிக்கிதா அவர்களோட புகைப்படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் சன் டிவி, கலைஞர் டிவி வந்து நிக்கிதா அவர்களோட புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணி அடுத்தடுத்து கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக நிக்கிதா அவர்கள் இந்த ஒரு கேஸில் வந்து காவல் அதிகாரிகளுக்கு பயங்கரமான ப்ரெஷர் வந்து கொடுக்கல. 20 பவுன் நகனா சாதாரண
சமாதான விஷயம் இல்லை, ஏன் ப்ரெஷர் வந்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய நியூஸ், அதாவது திமுகவுக்கு சாதகமாக இருக்க நியூஸ் சேனல்ஸ் பத்திரிகையாளர்கள் கேள்வியாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து தான் இப்போ தான் வந்து திமுகவோட உண்மையான ஸ்ட்ராட்டஜி, அதாவது அண்ணாமலையும் நிகிதா அவர்களும் இருக்க ஒரு புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணி, ஸோ அண்ணாமலைக்கும் இந்த ஒரு கேஸுக்கும் தொடர்பு வந்து இருக்கு, அதாவது நிகிதா அவர்களுக்கு பின்னாடி அண்ணாமலை வந்து இருக்காங்க, ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்பு படுத்தி வந்து திமுக வந்து பேசிக்கொண்டு இருக்கு. ஆனால் இதுக்கும் வந்து நிகிதா அவர்கள் தன்னோட பதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அண்ணாமலைக்கும் என்னதுக்கும் தொடர்பு கிடையாது. ஸோ அண்ணாமலை அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடைப்பயணம் வந்து செய்திருந்தாங்க. அந்த நடைப்பயணம் செய்யும்போது நான் அண்ணாமலை கூட ஃபோட்டோ எடுத்தேன், அவ்வளோதான், வேறு எந்த விதமான தொடர்பும் எனக்கும் அண்ணாமலைக்கும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலுமே திமுக தொடர்ந்து நிகிதாவையும் பிஜேபியும் தொடர்பு படுத்தி பல விஷயங்களை வந்து பரப்பி கொண்டு இருக்கு. ஸோ நிகிதாவுக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பரப்பி கொண்டு இருக்கு. இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகம் மேட்டரில் ஞானசேகர் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் கூடயும் பர்சனலாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதுக்கான விளக்கத்தை திமுக என்ன கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறைய இடத்துக்கு செல்வோம், யாரோடையும் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க, இதுக்கு வந்து எங்கள் கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான், அதாவது திமுக தான் சொன்னது. ஆனால் அதே திமுக தான் இப்போ வந்து அண்ணாமலையும் நிகிதாவையும் தொடர்பு படுத்தி வந்து பேசிக்கொண்டு இருக்கு, அவங்களோட நியூஸ் சேனலில் பப்ளிஷ் பண்ணி கொண்டு இருக்காங்க. இதுக்கான விளக்கத்தை நிகிதா அவர்களே ஓப்பனாக சொன்னாலுமே நிகிதா மீது வந்து தன்னோட, அதாவது காவல் அதிகாரிகள் மீது எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து ப்ரூவ் பண்ணுவதற்காக நிகிதா மீது இந்த ஒரு கேஸ் வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபியை வந்து இந்த ஒரு கேஸில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டா, ஸோ பிஜேபிக்கு எகென்ஸ்டான வாக்கு தமிழகத்தில் அதிகமாக இருக்கும், அதனால தமிழக மக்கள் வந்து இதை நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி திமுக வந்து நம்பிட்டு இருக்கு. ஓப்பனாக சொல்லணும்னா தமிழக மக்களை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு வந்து மைண்டில் வந்து வருது. ஸோ உங்களுக்கு மைண்டில் வந்து என்ன வருது? ஸோ நீங்கள் இந்த ஒரு கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யாருக்கு இந்த கேஸுக்கும் யாருக்கும் தொடர்பு இருக்கும்?